உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்க வேண்டுமா? காலை வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உடலுக்கு ஆன்டிஆக்சிடென்ட் வழங்கவும் உதவுகிறது. காலை உணவாக 2 இட்லி, 1 தோசை மற்றும் சாம்பார் சாப்பிடுங்கள். இது நல்ல கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் நார்ச்சத்து வழங்கி நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தும். மதியத்திற்கு முன் 1 ஆப்பிள் சாப்பிடுங்கள். இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் வயிறு நிறைவாக இருக்கும் மற்றும் தேவையற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிடுவதை குறைக்கும். மதிய உணவில் சாதம், சிக்கன் கிரேவி, வெள்ளரிக்காய் மற்றும் 1 முட்டை சேர்த்துக் கொள்ளுங்கள். சிக்கனும் முட்டையும் உயர்தர புரதம் வழங்கி தசைகளை பாதுகாக்க உதவும். வெள்ளரிக்காய் உடலுக்கு நீர்ச்சத்தையும் நார்ச்சத்தையும் வழங்கும். மாலை நேரத்தில் 1 கப் வேக வைத்த கொண்டைக்கடலை சாப்பிடுங்கள். இதில் புரதமும் நார்ச்சத்தும் அதிகம் இருப்பதால் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவும். இரவு உணவாக 2 தோசை, பன்னீர் மசாலா மற்றும் வெள்ளரிக்காய் எடுத்துக் கொள்ளுங்கள். பன்னீரில் புரதம் மற்றும் கால்சியம் நிறைந்திருக்கிறது. இரவில் அளவான உணவு எடுத்துக்கொள்வது செரிமானத்திற்கும் நல்ல தூக்கத்திற்கும் உதவும். தினமும் போதுமான தண்ணீர் குடியுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள் மற்றும் தொடர்ந்து இந்த உணவு முறையை பின்பற்றுங்கள். ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பு மெதுவாகவும் நிலையானதாகவும் இருக்கும். இதன் முக்கிய குறிப்பு: இந்த டயட் பொதுவான, ஆரோக்கியமான நபர்களுக்கான டயட் பிளான். வயது, உடல்நிலை, மருத்துவ பிரச்சினைகள் மற்றும் கலோரி தேவைக்கு ஏற்ப டயட் பிளான் சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி டயட் பிளான்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. பாய்.